ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இப்போ தான் வந்துட்டு எல்லாருமே புத்தி வருது. அரோரா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன அளவுக்கு ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இதில் வந்து விக்ரம் கூட பரவாயில்லைன்ற அளவுக்கு தோணுது. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன், விஜய், பார்வதி, சாண்ட்ரா எல்லாருமே பேசுகிறாங்க. அமித்தும் கூட இருக்கார். இது வரைக்கும் அரோரா எவ்வளோ பித்தலாட்டங்கள் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னு. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே செம்ம ஈக்குவல் கண்டஸ்டன்ட், எல்லாருமே எல்லா வேலையும் படணும். ஆனால் இந்த அரோரா பார்த்தீங்கன்னா வெறும் பாத்ரூம் கிளீனிங் மட்டுமே எவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்க. அதையும் ஒழுங்காகவே அவங்க இருக்கிற நேரத்தில் பண்ணுறதே கிடையாது. எப்படி சூப்பரில் அதை வந்து இப்போ தான் வந்துட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. ஸ்டார்டிங் வந்து விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் என்னை எப்போ பார்த்தாலும் ஜாடமடையாக பேசுகிறேன்னு சொல்கிறாலே. இப்போ இன்றைக்கி வந்துட்டு கமருதீன் அங்கே வந்துட்டு வெசல் வாஷிங் பண்ணும்போது இவ அந்த ஃபங்கஸை பற்றி பேசுகிறாலே, அதுக்கு பேர் என்ன ஜாடமடையா இல்லாமல் ஆடமடையான்னு கலாய்க்கிறாங்க. அப்போ இவ பேசு அதானே, இவன் அங்கே வெசல் வாஷிங் பண்ணும்போது அந்த ஃபங்கஸை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு கமருதீன் என்ன சொல்கிறாரு, நீ பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இது கிச்சன் பார்க்குறவங்க அங்கே வேலை இருக்கவங்க அங்கே இருக்காங்க, அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நடுவில் இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் கொளுத்தி போடுறது. சாப்பிட்ற ஆனால் கிச்சனில் போக மாட்டேன், ஆனால் கொளுத்தி மட்டும் வேலையை போட்டு போயிடுவிய நீ அப்படின்னு மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. என்னென்னா அந்த டீம் பிரிக்கும்போது முதலே இவங்க சொல்லிடுவாங்களா அந்த கேப்டன் கிட்ட, எனக்கு கிச்சன் வேண்டாம், வெசில் வாஷிங் வேணாம், எனக்கு வந்து அலர்ஜி. அப்போ மீதி என்ன இருக்குது அவர் சொல்கிற கமருதீன், ஃப்ளோர் கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங். அந்த டைமில் போய்ட்டு என்ன ஃப்ளோர் கிளீனிங் மட்டும் போட்டுறாதடான்னு சொல்லி பாத்ரூம் கிளீன் போட்டுறது. ஆனால் அந்த பாத்ரூம் கிளீன் ஒழுங்காக பண்ணுறது கிடையாதுன்னு கமருதீன் சொல்கிறாரு, விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சரி ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க, அமித் சொல்கிறார், சாண்ட்ரா கூட விட்டுருங்க, அமித் சொல்கிறார், எங்கெங்க அவங்க பண்ணாங்க, நான் தான் பார்த்ததே இல்லையாங்க, வெறும் பாத்ரூம் கிளீன் எடுத்தாலும் அதையும் ஒழுங்காக பண்ணுறதே கிடையாதுங்கன்றாங்க. ஏன்னா அதில் வேலையே கிடையாது. ஏன்னா போயிட்டு வரவங்களே ஃப்ளஷ் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதை சுற்றி என்னத்தை க்ளீனிங் பண்ணுறது அதுவும் அது ஒரு சின்னது 2 பாத்ரூமு. எவ்வளோ அட்டகாசம் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஏமாற்றிட்டு. இதில் வேறு வந்து சாப்பாடு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட நைஸாக பேசிவிட்டு அவங்ககிட்ட அந்த ஃபுட்டையும் சாப்பிட்றது, இவங்களுக்கு வர ஃபுட்டையும் சாப்பிட்றது, கிச்சனில் சமைக்கிறத நல்லா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கிச்சன்லேயே வந்து குறையும் சொல்கிறது. ஆனால் கிச்சனில் போய் இவனை வேலையை செய்ய மாட்டேன் அவர் கேட்குறாரு. அப்போ கிச்சனில் வேலை செய்கிறவங்களாம் வந்து கேனையா? ஏன் அவனுக்குன்னு குடும்பம் இல்லையா? அவனுக்கு கேம் இல்லையா? எல்லாத்தையுமே நீங்களே வந்துட்டு, அதாவது அந்த கிச்சன் பக்கம் போக மாட்டாங்களாம், ஆனால் இவங்க ஃப்ரீயாக இருந்து இவங்க கேம் ஆடுவாங்களாம். சரி, அந்த கேமாவது நீ ஒழுங்காக ஆடிருக்க இது வரைக்கும், அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சர்றா மாதிரியாக போட்டு கலாய்க்கிறாங்க. எதுலேயும் இன்வால்மெண்ட்டே சுத்தமாக கிடையாது. எல்லாத்துலேயும் எனக்கு அலர்ஜின்னு சொல்கிறது பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை தான் போட்டு எல்லாருமே அதை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம சுருக்கமாக இதை சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் செம்ம கிளவர் இவங்களும் சரி, விக்ரமும் சரி. நான் முதல்ல சொல்கிறேன், ஆனால் விக்ரம் அதாவது அரோராவை கம்பேர் பண்ணும்போது விக்ரம் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குப்பா. கேமுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஏதோ ஃப்ளோர் கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங் மாறி பாத்ரூம் கிளீனிங் அவர் போகிறது கிடையாது, கிச்சனுக்கும் போகிறது கிடையாது. ஃப்ளோர் கிளீனிங்கு, அப்புறம் வந்து வெசல் வாஷிங் கொஞ்சம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது கூட பெருசாக பண்ணி பார்த்ததில்லை. 2 பேருமே தில்லாலங்கடி தான். என்ன ஒன்று, இவர் கொஞ்சம் கேமை வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதோ விஷயங்களாம் பண்ணுறது, ஸ்கூல் டாஸ்க்கு இதெல்லாம். இந்த அம்மா அதையும் பண்ணுறது கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் ஒரு வாட்டி மட்டும் போனாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் அரோராவும் ஆதரியும். அதோட பாருங்கள், ஜெயிலுக்கும் போனது கிடையாது. ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் பேர் வாங்கினது கிடையாது. எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறது கிடையாது. டாஸ்கில் பெருசாக இன்வால்மெண்ட் கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை வந்து எல்லோரும் அதாவது இவங்க பேசுகிறவங்கள தவிர்த்து மீது எல்லாமே அரோராவுக்கு சப்போர்ட்டு. விட்டா வந்து அடுத்த வாரம் வந்துட்டு எப்படி ரம்யாவை தலையாக்குறாங்களோ அதே மாதிரி ஆக்கிடுவாங்க போல. என்னத்தை சொல்ல, இதில் வந்து 10வது வாரத்துக்கு வந்து கடக்க போகிறாங்க. இப்போ எப்படி இருக்கும் இதில்? பிக் பாஸ் கிட்ட போய் கேட்கும்போது பிக் பாஸ் அழகாக சூப்பராக சொன்னார். அரோரா உழவும் பண்ணிட்டு நான் அப்படியே, அதாவது கமருதீன் சொன்னது ஒரு 2 விஷயந்தான். துஷார் போனதுக்கு நீ தான் காரணம், பிரவீன் போனதுக்கு காரணம். அங்கே உள்ளே போயிட்டு பிக் பாஸ் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு, ஆமாம் பிரவீன் ராஜ் போனதுக்கு நான் தான் காரணம், பிரவீன் காந்தி போனதுக்கு நான் தான் காரணம், பிரஜன் போனதுக்கு நான் தான் காரணம், கெமி போனதுக்கு நான் தான் காரணம், சந்தியாவனம் இருக்கணும் அப்படின்னு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருமே சொல்லியே. என்னம்மா இது அப்படின்னா சிம்பத்தி ட்ராமா. பிக் பாஸ் வந்து ஒரே வார்த்தை கேட்டார், துஷார் போனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஆமாம் எனக்கு அப்படி தான் இருக்குது, அது உங்களோட கில்ட்டின்ட்டார். போச்சா? மொத்தமாக முடிச்சு விட்டிங்க போங்க. நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தங்க அவ்வளோதான், நம்மளை நல்லா முடிச்சு விட்டிங்க போங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டுதுங்க. நல்லா முடிச்சு விட்டீங்க பிக் பாஸ் அரோராவா அப்படின்ட்டு. என்னத்தை சொல்ல, ஆனால் செம்மையாக நடிக்கிறாங்க, சூப்பராக நடிக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறார், ஒரே வார்த்தை இன்னொன்று கேட்டார், இப்போ எதுக்கு உள்ளே வந்தீங்க, வீட்டை விட்டு போகணுமா வேண்டாமா? அப்போ சிரிக்கிறாங்க, போகல. சரி அவ்வளோ தானே, வேறு செம்மையாக இருந்துச்சு அது பிக் பாஸோட கான்வர்சேஷனும். சரி, அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இப்படி பண்ணவங்களாம் முன்னாடி சீசன்லாம் போயிருப்பாங்க. ஆனால் வீட்டு வேலையே செய்ய மாட்றாங்க, டாஸ்க்கு செய்ய மாட்றாங்க, பர்ஃபார்மன்ஸும் சுத்தமாக இல்லை. ஆனால் அடுத்தவங்களை கலாய்க்கிறது, குறிப்பாக விஜய் பார்வதி மட்டும் கலாய்ச்சே இவ்வளோ தூரம் வராங்களே எப்படி? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.